வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் முத்துமணி கூடைக்கான பேஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கூடைக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2 ரோல் ஒயர் நமக்கு தேவைப்படும். நான் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துருக்கிறேன். ஒயிட்டில் 11 பீஸும் பிளாக்கில் 10 பீஸும் கட் பண்ணிக்கோங்க. இதில் 11 பீஸ், இதில் 10 பீஸ். ஏதாவது ஒரு கலரில் வந்து நீங்கள் கூட ஒரு பீஸ் கட் பண்ண வேண்டியிருக்கும். 10 அல்லது 11 அந்த மாதிரி. இப்போ நம்ம வயரை ஈக்குவலாக மடிக்கணும். நார்மல் நாட் எப்போவும் ரன்னிங் வயர் வச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் போடணும். இந்த வயர் இருக்கு பாருங்கள், இதுதான் நமக்கு ரன்னிங் வயர். இந்த வயர் எடுத்து இதுலேருந்து ஒரு வயர் எடுத்துருக்கேன். எடுத்து இப்போ நம்ம மடித்து ஈக்குவலாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வயர் அளவுக்கு நம்ம அளந்துக்கணும். இந்த அளவுக்கு எடுத்துட்டு இப்போ நம்ம நாட் போட போகிறோம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு மேலே பக்கம் மடக்கி, இந்த நார்மல் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் இந்த வீடியோ. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினராக இருக்கும்போது. அதனால் வீடியோவை கரெக்டாக பாருங்கள். பிகினர்ஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் இந்த ஒயர் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, பெருசாக இருக்கிற ஒயரை கொஞ்சமாக என்ன செய்யணும், நம்ம மேலே தள்ளி விடணும். ஈக்குவலாக இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா வயர்ஸையும் அட்டாச் பண்ணோம். இது நமக்கு சென்டர் லைன். இந்த லைனுக்கு இந்த பக்கம் 3 லைன், இந்த பக்கம் 3 லைன், இப்படி தான் நம்ம லைன்ஸ் போட போகிறோம். அதனால் இதை சென்டர் லைனாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கடுத்து ஒரு பிளாக் எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். மொத்தமாக நம்ம 21 பீஸ் கட் பண்ணணும். 21 அல்லது 23 இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆட் நம்பரில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 21 தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயிட் அண்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒரு ஒயிட், இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். 1 by 1 நம்ம ஜாயின் பண்ணுறோம். பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றி மாற்றி வரும். இப்போ நான் செகண்ட் வயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதையும் மெஷர் பண்ணி பார்க்கணும், கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். ஈக்குவலாக இருக்குது. ஏதாவது ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதை என்ன செய்யணும், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ 3வது நாட் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 3வது ஒரு ஒயிட் எடுத்து ஜாயின் பண்ணுறேன். இந்த ரன்னிங் வயரில் நான் எல்லா வயசையும் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கேன். வயரை மடித்து நார்மலாக உங்களுக்கு பேஸ் போட தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ இந்த செக்மெண்ட்டை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து நான் மேலே வளர்க்கும்போது நீங்கள் பார்த்தா கூட போதும். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இதை கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ 3வது லைன் நான் ஜாயின் பண்ணுறேன். இதை 3வது நாட் ஒயர் ஜாயின் பண்ணுறேன். இப்போவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். எப்போவுமே நம்ம வயர்ஸ்லாம் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம பேஸில் போடும்போது ஒயர் ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம இந்த வயர்ஸ் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாயின் பண்ணோம். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் கூடையோட ஒயர் லென்த்தியாக போயிடும், இன்னொரு பக்கம் கட்டையாக வந்துடும் மேலே வளர்க்கும்போது. அதனால் வயர்ஸை எப்போவும் நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 நாட் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே போல் நம்ம வெட்டி வச்சுக்கிற அத்தனை வயசையும் ஜாயின் பண்ணணும். அப்போ நமக்கு ஒரு லைன் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எல்லா வயசையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அத்தனை வயசையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஒயிட்டில் 11 ஜாயின் பண்ணியிருக்கேன். பிளாக்கில் 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சேம் பிளாக்கில் 1 2 3 4 5 6 7 8 9 10. மொத்தமாக நமக்கு 21 லைன்ஸ் இருக்கும். இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ரன்னிங் வயர் நம்ம இதில் வச்சு தான் ஜாயின் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த வயரை அளந்து கட் பண்ணிக்கலாம். இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நாட் போட்டு வச்சுருக்கிற வயர், இந்த வயரை வச்சு நம்ம அளந்து கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பேஸ் போட்டுட்டு இருக்கிறோம், கூடையோட பேஸ் போட்டுட்டு இருக்கிறோம். கட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது 1 இன்ச் கொஞ்சம் கம்மி பண்ணியே கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒயிட் கலரை தூக்கி தூர வச்சுட்டு பிளாக் கலர் ரன்னிங் வயர் வச்சு போடணும். ஒவ்வொரு கலரும் நம்ம எப்படி இதில் மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதே போல் இந்த சைட்லேயும் ரன்னிங் வயரை வச்சு நம்ம மாற்றி மாற்றி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்யணும், இந்த வயரை வச்சு நம்ம மெஷர் பண்ணி விட்டுக்கணும். பிளாக் கலர் ரன்னிங் வயரில் நான் இப்போ அடுத்த லைன் போட போகிறேன். இதை அளந்துட்டு இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த லைனை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரன்னிங் வேல ஜாயின் பண்ணுறேன், மறந்துடாதீங்க. இப்போ நான் செகண்ட் லைன் ஜாயின் பண்ணுறேன்.
நாட் போட தெரியாதவங்க பிகினர்ஸ் டியூட்டோரியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து நல்லா படிச்சுட்டு அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இனிமேல் ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட் நம்ம வயர்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணும்போது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இனிமேல் நம்ம ஸ்பீடாக வயர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிடலாம். ரன்னிங் வயரை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் 3 லைன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் சென்டரை வச்சுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம என்ன செய்யணும், 3 லைன்ஸ் போடணும். மொத்தமாக நமக்கு 7 லைன்ஸ் இருக்கும் சென்டரோட சேர்த்து. அப் அண்ட் டவுன்னு சொல்லலாம். மேலேயும் கீழேயுமா நம்ம 3 லைன்ஸ் வளர்க்கணும். இப்போ நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கணும், மெஷர் பண்ணி ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இப்போ செகண்ட் லைன் ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து தேர்ட் லைன். இது வந்து சென்டர் லைன். இதை வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. அதாவது சென்டராக வச்சுட்டு 1 2 3 இப்போ எப்படி ஜாயின் பண்ணியிருக்கணும் அதே மெத்தடில் நம்ம என்ன செய்யணும், செகண்ட் லைன் இதை நான் விட்டுட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு மொத்தமாக நமக்கு 7 லைன்ஸ் வரும். இதில் ஒரு 3 நாட்ஸ் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். இதே மாதிரி எல்லா வயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். நாட் போட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் வயரை நம்ம என்ன செய்யணும், மெஷர் பண்ணி கட் பண்ணிடணும். இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கே வர கொண்டு வருவோம். இந்த வயர் வர நம்ம நாட் போட போகிறோம். நாட் போட்டுட்டு இந்த வயரை வச்சு நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுறோம். இந்த வயர் பார்த்தீங்களா, எதை வச்சுனாலும் சரி தான் வச்சு நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், தேர்ட் லைன் இது சென்டராக விட்டுட்டோம்னா செகண்ட் லைன் வரும். செகண்ட் லைனை நம்ம ஜாயின் பண்ணி அப்படியே கொண்டு வரணும். அதுக்கடுத்து தேர்ட் லைனை ஜாயின் பண்ணி அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம அதே மாதிரி நம்ம இங்கே ஒயிட்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம் ரன்னிங் வயரில், பிளாக்ல ரன்னிங் வயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒயிட் ரன்னிங் வயர், அடுத்து பிளாக் ரன்னிங் வயர். இந்த ஃபார்மேட்டில் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கப்புறமா இந்த சைட் போடுறத பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே வர போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணி விட போகிறோம். இந்த மாதிரி வயரை அளந்துட்டு கட் பண்ணிடணும். அடுத்து நம்ம இந்த பக்கமும் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த பக்கமும் ஸ்டார்ட் பண்ணலாம். எதுனாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே பிளாக்ல முடிச்சிருக்கேன். அடுத்து நம்ம ஆரம்பிக்கிறது ஒயிட்டில் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட்டில் ஆரம்பிச்சிருக்கோம், அடுத்து பிளாக்ல, அடுத்து ஒயிட்டில், அடுத்து பிளாக்ல. இப்படி நம்ம இங்கே ஒரு 3 லைன்ஸ் போடணும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 3 லைன்ஸ் போடணும். சென்டரை விட்டுட்டு 3 லைன்ஸ், இங்கே 3 லைன்ஸ், மொத்தமாக நமக்கு 7 லைன்ஸ் வரும். இப்போ நான் இங்கே பிளாக் கலரில் ஆரம்பிச்சிருக்கேன், அடுத்து ஒயிட் கலரில் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இப்போ நான் சமமாகவே கொண்டு வரேன். இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஈக்குவலாகவே போட்டு கொண்டு வர போகிறேன். அதனால் நான் இங்கே பிளாக்ல ஆரம்பிக்கிறேன். ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அடுத்து பிளாக். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த ஃபஸ்ட்டு வயரை வச்சு மெஷர் பண்ணிக்கணும். இந்த நாட்டில் உள்ள வயரை வச்சு நான் மெஷர் பண்ணுறேன். இதே மாதிரி நான் இப்போ ஒரு 3 லைன் சொல்லி கொடுத்தேன். இதே மாதிரி நம்ம மீதி உள்ள லைன்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணணும். ரன்னிங் வயர் வச்சு போட்டு இந்த ரன்னிங் வயர் பார்த்திங்கன்னா இதில் உள்ள வயர் வச்சு தான் நான் மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணிவிட்டு இப்போ இங்கே நாட் போடுறோம். திருப்பிக்கணும். இந்த பக்கம் வச்சு போடுறதுக்கு நமக்கு வராது. வயர் இங்கே கீழே பார்க்க இருக்கு பார்த்தீங்களா, வயர் நமக்கு மேலே பார்க்க இருக்கணும். அப்போ தான் நமக்கு போட வரும். அதனால இப்படி இந்த லைனை திருப்பிட்டு போட ஆரம்பிக்கணும். இங்கே திருப்பியிருக்கேன் பாருங்கள். திருப்பிட்டு என்ன செய்யணும், போட ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒயர் நமக்கு இப்படி மேலே பக்கம் இருந்தால் தான் நாட் போட வரும். இப்போ தேர்ட் லைன், அதாவது இந்த சைடில் ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி எடுத்தாலும் சரிதான். மொத்தமாக நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 7 லைன்ஸ் இருக்கணும். டோட்டலாக 7 லைன்ஸ் வரணும். நான் சென்டரை கனெக்ட் பண்ணி இந்த பக்கமாக அந்த பக்கமாக லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றி மாற்றி போட்டுட்டேன். இப்போ 2வது நாட் போட்டுட்ருக்கேன். இதை அப்படியே என்ன செய்யணும், ஃபினிஷ் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வயரை வச்சு பிளாக் கலர் வயரை வச்சு அப்படியே போட்டு இங்கே கொண்டாந்து வழக்கம் போல் ரன்னிங் வயரை வச்சு மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை இந்த வயரை வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணிடணும். நமக்கு அப்போ 3 லைன்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், இப்போ இந்த பக்கமும் ஒயிட்டில் வச்சு தான் போடணும். சேம் இதுக்கு அடுத்த லைனும் ஒயிட்டில் வச்சு தான் போடணும். இப்படியே நம்ம போட்டு 7 லைன்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு 7 லைன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா பேஸ் முடிஞ்சிடும். பேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பேஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் சென்டர் லைன் போட்டோம். அதை வச்சு அது சென்டராக வச்சுட்டு 1 2 3 இந்த சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம 3 லைன்ஸ் போட்டிருக்கோம். மொத்தமாக நமக்கு 7 லைன்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 லைன்ஸ், 7 லைன்ஸ் நம்ம போட்டோம். இதோட நமக்கு பேஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எண்டிங்கில் நம்ம பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்.
ஒயிட் அடுத்து பிளாக் ஒயிட் பிளாக் இந்த ஆர்டரில் நம்ம போட்டு லாஸ்ட்டாக நமக்கு வரும்போது பிளாக் கலரில் ஃபினிஷ் ஆகும். இதே மெத்தடில் போட்டு முடிச்சிடுங்க. இதோட நமக்கு பேஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒருவேளை இதோட பேஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும், இந்த சைடு நம்ம கூட்டணும்னு நினச்சிங்கன்னா இதை விட கொஞ்சம் 1/2 அடி கூடுதலாக எடுத்துகிட்டு இந்த சைடு 2 லைன் கூட்டிக்கோங்க. அதே மாதிரி இங்கே நம்ம பேஸ் போடும்போது 2 லைன் நீங்கள் கூட்டிக்கலாம். இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் கூட்டிக்கலாம், பேஸ் அகலமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஓகே, நமக்கு இந்த கூடைக்கு இப்போ பேஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம மேலே எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வேணும் நமக்கு மேலே வளர்க்குறதுக்கு.